மெட்ராஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 கேட்டகரியில் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்தது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர், காப்பி அசிஸ்டன்ட் ஒரு கேட்டகரி. அப்புறம் வந்து 10th லெவலில் ரீடர் எக்ஸாமினர், சீனியர் பிலிப், ஜூனியர் பிலிப் ஒரு கேட்டகரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேன், மசால்ச்சி, தூய்மை பணியாளர், அப்புறம் வந்து இரவு காவலர் அந்த மாதிரி ஒரு வேகன்சி. அப்புறம் டிரைவர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேன், மசால்ச்சிக்கு வந்து ஜஸ்ட் வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குமே சிலபஸ் வந்து 8ஆம் வகுப்பு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலபஸில் ஒன் ஆஃப் த டாப்பிக்கை வந்து தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி உள்ள ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதிலேருந்து நமக்கு ஏன்னா போன வட்டம் வெறும் 50 மதிப்பெண் தான் கேட்டிருந்தாங்க. அதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எல்லாமே இன்க்ளூட் ஆகிடுச்சு. இப்போ வந்து 100 மதிப்பெண் கேட்குறாங்க. அதனால வந்து நம்ம அந்த சிலபஸில் 8 கேட்டகரி இருக்குது. அதாவது அலுவலக மேலாண்மை, வீட்டு பராமரிப்பு, சமையல் செய்யும் முறைகள், சுகாதாரம் அப்படிங்கிற காலில் 8 கேட்டகரி இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த டாபிக் தான் தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல், அப்புறம் பராமரிப்பு. ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த காணொலி இருக்குது. அதுக்காக நம்ம ஸ்டடி மெட்டீரியலும் வச்சுருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு வேணுங்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் சாட் பண்ணி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காணொலிக்கு போகலாம். தென்னை மரப்பயிர் சாதாரண அளவு நடவு முறையில் டேஸ் இடைவெளியில் சாகுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 அடி. ஸோ தென்னை மரப்பயிர் சாதாரண நடவு முறையில் 25 அடி இடைவெளியில் சாகுபடி செய்யப்பட வேண்டும். பயிர் சாகுபடிக்கு ஏற்ற மண் வந்து எதுனா வண்டல் மண். 1 ஏக்கர் பரப்பளவு என்பது வந்து பார்த்திங்கன்னா 100 சென்டுகள் உள்ளது. 1 ஏக்கர்னா 100 சென்டு. நிழலில் வளரக்கூடிய அழகிய புல் வகை எது அப்படின்னா எருமை புல். நிழலில் வளரக்கூடிய அழகிய புல் வகை எதுனா எருமை புல். கரையானை கட்டுப்படுத்த கீழ்கண்டவற்றில் எதை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா குளோர்பைரிபாஸ். சரிங்களா? கரையானை கட்டுப்படுத்த கீழ்கண்டவற்றில் எதை பயன்படுத்த வேண்டும்னா குளோர்பைரிபாஸ். ஸோ நம்ம வந்து ஓஏல இதெல்லாம் கேட்கலாங்க. அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க. ஸோ காய்கறி பயிர். ஸோ ஆன்சர் வந்து சி. அப்போ வந்து முட்டைக்கோஸ். பழப்பயிர் மாதுளை. வாசனை பயிர் ஏலக்காய். சரிங்களா? அப்புறம் வந்து அழகு தவறும் காகிதப்பு கரெக்டு தான். சரிங்களா? ஆன்சர் வந்து சி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதினா. ஸோ புதினா வந்து பார்த்திங்கன்னா இலைகள். ஸோ இலவங்கம் வந்து மரப்பட்டை. இலவங்கம் வந்து மரப்பட்டை. சீரகம் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் என்ன அப்படின்னா விதைகள். கிராம்பு அப்படின்னா பூ மொட்டுக்கள். ரப்பர் பால். சரிங்களா? ஸோ இதில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் தான் இதெல்லாம். புதினான இலைகள்லாம், இலவங்கம் பட்டைன்னு தான் சொல்லுவாங்க. சீரகம் விதைகள் தான். கிராம்பு பூ மொட்டுக்கள். ரப்பர் வந்து பால். ஸோ இது வந்து நம்ம எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் தான். ஆனால் எக்ஸாம் அப்போ வந்து நம்ம குழப்பமாயிரும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராக்டிக்காக தான் இந்த முந்தைய வினாத்தாள்கள். பசுந்தாள் உரம் இடுவதன் மூலம் மண்ணின் தலைச்சத்து அதிகமாகிறது. பசுந்தாள் உரம் இடுவதன் மூலம் மண்ணின் தலைச்சத்து அதிகமாகிறது. சாக்லேட் இனிப்பு வகைகள் கோகோ மரத்தின் விதையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. சாக்லேட் இனிப்பு வகைகள் கோகோ மரத்தின் விதையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. ஏழைகளின் ஆப்பிள் என அழைக்கப்படும் பழம் வந்து கொய்யா பழம். சரிங்களா? ஏழைகளின் ஆப்பிள் என அழைக்கப்படும் பழம் கொய்யா. வேப்ப மரத்தின் டேஸ் பகுதி இயற்கையான பூச்சிக்கொல்லிக்கு பயன்படுத்தப்படுகிறதுனா விதை. வேப்ப மரத்தின் விதைப்பகுதி இயற்கையான பூச்சிக்கொல்லிக்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் அனைத்து பூச்சிக்கொல்லி லேபிள்களில் மனித உயிருக்கு ஆபத்தான என்ன எச்சரிக்கை குறியீடு இருக்கும். அதில் எந்த செய்ய அதிக விசேஷத்தன்மை கூடிய பூச்சிக்கொல்லி என்பதை காட்டும் அப்படின்னா அபாயம். தாளை மறுசுழற்சி செய்வதால் நாம் எதை சேமிக்கலாம்னா மரங்கள். தாளை மறுசுழற்சி செய்வதால் நாம் எதை சேமிக்கலாம்னா மரங்கள். ஏன்னா ஒரு பேப்பருக்கு வந்து எத்தனையோ மரங்கள் வந்து வெட்டி தான் நம்ம நிறைய பேப்பர்லாம் எடுக்கிறோம். அதை மறுசுழற்சி செஞ்சோம்னா மரங்கள்லாம் கொஞ்சம் பாதுகாக்கப்படும். மக்கக்கூடிய குப்பையை போடும் தொட்டியின் நிறம் என்ன? மக்கக்கூடிய குப்பையை போடும் தொட்டியின் நிறம் என்ன அப்படின்னா பச்சை. ஆசிரியர் தினம் வந்து செப்டம்பர் 5 எல்லாருக்கும் தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகவியம் தயாரிக்க தேவைப்படும் முக்கிய பொருட்கள் எதிலிருந்து கிடைக்கப்படுகிறது? நாட்டு பசு. பஞ்சகவியம் தயாரிக்க தேவைப்படும் முக்கிய பொருட்கள் எதிலிருந்து கிடைக்கப்படுகிற நாட்டு பசு. பஞ்சகவியம் தயாரிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும்? 30 நாட்கள். கீழ்கண்ட செடிகளில் வீட்டில் வளர்க்க வந்து அழகு செடி எது அப்படின்னா ஃபைன் பில் ஃப்ளவர், கிபிஸ்கஸ், டைஃபன் பாக்கியா, அலோகேசியா. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட செடிகளில் வீட்டில் வளர்க்க உதவுவாங்க அழகு செடி வந்து டைஃபன் ஃபேக்கியா.
மாப்பயிர்களில் பூ பூக்க தொடங்கும் காலம் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி தை. ஸோ மாமரத்தில் பூ பூக்க தொடங்கும் காலம் வந்து மார்கழி தை. மா சாகுபடியில் சாதாரண நடைமுறையில் பின்பற்றும் பயிர் இடைவெளி வந்து 30 அடி. மா சாகுபடியில் சாதாரண நடைமுறையில் பின்பற்றப்படும் பயிர் இடைவெளி 30 அடி. சிவப்பு கூன் வண்டுகளால் தாக்கப்படும் பயிர் எது? தென்னை. சிவப்பு கூன் வண்டுகளால் தாக்கப்படும் பயிர் எதுனா தென்னை. சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் 3 மடங்கு நீர் சேமிக்கப்படுகிறது. சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் 3 மடங்கு நீர் சேமிக்கப்படுகிறது. தமிழகத்தின் மாநில மலர் எல்லாருக்கும் தெரியும், செங்காந்தாள் மலர். வருடம் முழுவதும் பழம் காய்க்கும் மரம் எது? சப்போட்டா. வருடம் முழுவதும் பழம் காய்க்கும் மரம் வந்து சப்போட்டா. பின் வருவனவற்றில் வாசனை பயிர் எது? மல்லிகை, தேயிலை, மிளகு. சரிங்களா, வாசனை பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிளகு தான். 26. மதுரையில் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் வந்து நெல். சேலம் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம், பண்ருட்டி பலா, தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூர் தான் நெல். சரிங்களா, மதுரை வந்து மல்லிகை. சார் முதல்ல தவறாக சொல்லிட்டேன். மதுரை வந்து மல்லிகை, சேலம் மாம்பழம், பண்ருட்டி வந்து பார்த்திங்கன்னா பலா, தஞ்சாவூர் தான் நெல், தேனி வந்து பார்த்திங்கன்னா திராட்சை. மதுரை மல்லிகை, சேலம் மாம்பழம், பண்ருட்டி வந்து பலா, தஞ்சாவூர் நெல், தேனி வந்து திராட்சை. ஒரு ஹெக்டர் வந்து பார்த்திங்கன்னா 2.5 ஏக்கர். சரிங்களா, அப்போ 100 சென்ட் ஒரு ஏக்கர்னு பார்த்தோம். ஒரு ஹெக்டர்னால் 2.5 வந்து ஏக்கர். அப்போனா 250 சென்ட் வந்து ஒரு ஹெக்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. அப்புறம் இந்தியாவின் மிக நீளமான நதி வந்து பார்த்திங்கன்னா கங்கை. தமிழ்நாட்டின் மாநில மரம் எதுனா பனை மரம். சரிங்களா, இந்தியாவின் மாநில மரம் பற்றி ஏற்கனவே படிச்சிருந்தோம். ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாநிலம் பூ சாகுபடியில் முதலிடம் வைக்கிறது? தமிழ்நாடு. காளான்களில் கீழ்கண்டவற்றில் எது இல்லை? குளோரோஃபில் வந்து இல்லை. ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் இருக்குது, குளோரோஃபில் வந்து இல்லை. அப்புறம் வந்து வெண்டை பயிரின் வயது வந்து பார்த்திங்கன்னா 4 மாதங்கள் ஆகும். பழம் காய்க்கும் மரங்களுக்கு எப்பொழுதும் காவாத்து செய்ய வேண்டும்? பழம் அறுவடை முடிந்த பின்னர். எந்த பயிர்கள் வளர அதிக நீர் தேவை? நெல் மற்றும் கோதுமை. நெல் மற்றும் கோதுமைக்கு தான் வளர அதிக நீர் தேவை. எந்த மலையிலிருந்து குல்கான் தயாரிக்கப்படுகிறது? ரோஜா. அப்புறம் வந்து தமிழ் பார்த்து போனோட்ட 100 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து நமக்கு போனோட்ட 50 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து 100 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. கொஞ்சம் உள்வாங்கிக்க. மா பலா வாழை என்பது உண்மை தொகை. ஓகேங்களா, மா பலா வாழை என்பது உண்மை தொகை. மரகத புறா எங்கு வாழ்கிறது? மலைக்காடுகள், அடர்ந்த ஈரமான இடங்கள். ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக்கொள்வது பொறை ஆகும். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடப்பது வந்து கை கூட்டல் பொருள். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். பணிவு என்பது உரியவற்றை ஏற்றுக்கொள்ளுதல், தவறு எனில் தன் கருத்தை விளக்கமாக கூறுதல். நீர்நிலைகளோடு தொடர்பில்லாத எது? புலரி. அகழி, ஆறு, இளஞ்சி அப்படின்னா நீர்நிலைகளோடு தொடர்பு இல்லாத வந்து புலரி. கீழ்கண்ட வாக்கியத்தில் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு சரியான பொருள் தருக. பழந்தமிழில் கடமையில் ஒன்று பொருள் ஈட்டுதல். சரிங்களா, ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பொருள் பெருக்குதல். ஒவ்வொரு நிலம் என்பதன் பொருள் வந்து உப்புத்தன்மை உள்ள நிலம். ராமலிங்க அடிகளார் எழுதிய பாடலின் தொகுப்பு திருவருட்பா. உலக பொதுமறை திருக்குறள். மாநகரம் உரிச்சொற்றடர். சரிங்களா, தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் வந்து மதுரை. சிலம்பு குட்டல் அதிகாரம் வந்து என்பது எள்ளு கிடைக்கிறது சிலப்பதிகாரம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ச்மேன் மசால்ஜி கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அதை கொஞ்சம் நீங்கள் படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அட்டம்ப்டிலே நீங்கள் வாட்ச்மேன், மசால்ஜி, தூய்மை பணியாளர் போன்ற பணிகளுக்கு வந்து வேலை வாங்கிடலாம். ஸோ நமக்கு வேலை வேணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு ஒரு 50 நாள் தாங்க இருக்கும் எக்ஸாமுக்கு. ஸோ அட்லீஸ்ட் வந்து டெய்லி நீங்களாம் ஒரு மணி நேரம் படிச்சிங்கன்னா இந்த வேலையை வாங்கிடலாம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஸ்டடி மெட்டீரியல்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கிருக்கோம். டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறோம். அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுக்குறோம். ஸோ இது வேணும்னா இந்த டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் சாட் பண்ணி நீங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.